தமிழ் ட்ரீட் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ரூபாய் 4300 கோடி ரூபாய் எங்கே என்ன ஆச்சு? இந்த 4300 கோடி ரூபாய் ஊழல் குஜராத்தில் உருவாகிருக்கிறத அம்பலப்படுத்தி ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்குறாரு. இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லையா? லெட்டர் பேடு கட்சிக்கெல்லாம் 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை கிடச்சிருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது என்ன பண்ணாங்க, கணக்கு என்ன அப்படிங்கிற விவரத்தை ராகுல் காந்தி இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருக்காரு. இது ராகுல் காந்தி போட்ட புது குண்டுங்கிறதுனால இந்தியாவில் ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவும் இது வெளியாகிருக்குது. இந்த செய்தியை பற்றிய முழு விவரங்களை வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு உள்ளே போய் பார்ப்போம். சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து அதை நாடு முழுக்க அம்பலப்படுத்தி தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் தெல்லு முள்ளு பண்ணுச்சுங்கிற பட்டியலை வெளியிட்டது நமக்கெல்லாம் தெரியும். இது சம்பந்தமாகவே ஒரு பெரிய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாவது அணுகுண்டா இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, 4300 கோடி ரூபாய் ஒரு லெட்டர் பேடு 10 கட்சிக்கு கொடுத்ததா, தேர்தல் நன்கொடை கொடுத்ததா கணக்கு வந்திருக்கே, இது என்ன விவரம், இதுக்கு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்திட்ட இவர் கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 4300 கோடி ரூபாய் எப்படி கைமாறிச்சு, அதோடைய ரிசல்ட் என்னங்கிறப்ப அந்த குஜராத்தில் 10 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், பேர் வச்சுக்கிறது சும்மா 10 கட்சி, அதுக்கு உண்மையாக ஆஃபீஸ் இருக்காது, ஆள் இருக்காது, அமைப்புகள் இருக்காது, பேருக்கு 3 ஆள் தலைவர் செயலாளர் பொருளாளர்னு போட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் பேரில் 200-300 ரூபாய் அடிச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் கட்சி ஆரம்பிக்கிறது. அந்த 10 பேர் என்ன பண்ணுறது, கட்சியை ஆரம்பித்து அந்த பேரை கொண்டு போய் பதிஞ்சிடுறது. ஆனால் அதுக்கு அங்கீகாரம்லாம் கிடைக்காது. ஏன்னா இவங்க எலெக்ஷனில் நின்று ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும், அந்த தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கும். ஜெயிக்காட்டியும் கூட இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இவங்க தான் கட்சியே இல்லையே, சும்மா உடான்ஸ் தானே. அதனால் அங்கீகரிக்கப்படாத இந்த கட்சியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, 2019 2024 வரைக்கும் 5 வருஷத்தில் மட்டும் 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக பெற்றிருக்காங்கங்கிற தகவல் தான் இன்றைக்கி நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இந்த 10 லெட்டர் பேடு கட்சிகளும் பரவலாக கேள்விப்படாத கட்சி, அந்த பேரோட நாங்கள் கேட்டது இல்லைங்கிறாங்க அந்த குஜராத் மக்கள். இப்போ 2019 2024ங்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். 2019 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அடுத்து 2024 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஸோ இந்த 5 வருஷத்தில் 2 நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கு நடுவில் ஒரு குஜராத் சட்டமன்ற தேர்தல். இந்த 3 தேர்தல் காலத்துலையும் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை வாங்கியிருக்காங்க. சரிங்க, இந்த 10 கட்சியும் எல்லா எலெக்ஷன்லையும் எல்லா ஆளுநர் நிறுத்தியிருக்காங்களான்னா அப்படியும் ஒன்றுமே இல்லை. இந்த 3 தேர்தலையும் ஒட்டு மொத்தமாகவே 5 வருஷத்துலையும் 43 பேர் தான் தேர்தலில் போட்டிகிட்ருக்காங்க. அந்த 43 பேரும் 10 கட்சியும் 3 தேர்தலையும் வாங்கின ஓட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. மொத்தமே 54,069 ஓட்டு தாங்க. எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? 5 வருஷத்தில் மிகப்பெரிய 3 தேர்தல்களில் 10 கட்சியுமே வாங்கின ஓட்டு 54,069னா, அப்போ ஒரு கட்சி 3 தேர்தல்லையுமே 5400 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அப்போ 5400 ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு அந்த 10 கட்சிங்க 4300 கோடின்னா அவங்க 10 பேரை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு 430 கோடி வருது. இப்போ அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை வரும், பரவாயில்லையே நம்ம கூட குஜராத்தில் போய்ட்டு ஒரு லெட்டர் பேர் அடிச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பித்தோம்னா நம்மளும் ஒரு 500 கோடி சம்பாதிக்கலாமாங்கிற ஆசை வருமா வராதா? இது எப்படி நடந்துச்சு, யார் இவங்களுக்கு கொடுத்தது, இவங்க என்ன செலவழித்தாங்க, நீங்கள் கணக்கு கொடுங்கிறப்ப தான் தேர்தல் ஆணையம் மொழி பிதுங்கி இருக்குது. அதில் கிடைக்கிற தகவல் பஞ்சாபில் லோக் சக்தாங்கிற ஒரு கட்சிக்கு மட்டுமே 1049 கோடி ரூபா கொடுத்துருக்காங்களாம் லெட்டர் பேடு கட்சி. அது இன்னொரு கட்சிக்கு 608 கோடி, இன்னொரு கட்சிக்கு 800 கோடி, இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆக இந்த 10 கட்சியும் வாங்கின ஓட்டு 54,000 ஓட்டு தான். இந்த 10 கட்சியும் வாங்கின நன்கொடை 4300 கோடி. இந்த 10 கட்சியும் 5 வருஷம் செலவழித்த தேர்தல் செலவுன்னு அவங்க சொல்லியிருக்க கணக்கு தேர்தல் ஆணையத்தில் 352 கோடி. அப்போ தேர்தல் ஆணையம் கேட்கணுமா இல்லையா, நீ 4300 கோடி வாங்கியிருக்கியே, 352 கோடி தானே செலவழிச்சிருக்கா, மிச்ச பணம் என்னங்கிறப்ப ஒரு 3500 கூட செலவாயிருச்சுங்க அப்படின்ட்டு இருக்காங்க.
அது என்னையா செலவுண்டு இவங்களும் கேட்டுருக்கணும், அவங்களும் பதில் சொல்லணும். இப்போ அதைத்தான் ராகுல் காந்தி கேட்குறாரு. ஒருவேளை இந்த 10 கட்சிகளும் இப்படி கணக்கு சொல்லுங்கன்னு நினைக்கிறாங்களாம் ஒரு சில அரசியல் நோக்கர்கள். கற்பனையாக ஒரு டீ 1000 ரூபான்னு வாங்கினாங்க, நாங்கள் மட்டும் ஸ்பெஷல் டீ வாங்கினோம். வந்த தொண்டர்கள்லாம் வடை வாங்கி கொடுத்தோம், வடைக்கு வந்து 50,000 ரூபாங்க அது ரேட்டு. என்னப்பா 5 ரூபா? நீங்கள் சாப்பிட்ற வடை 5 ரூபா, நாங்கள் வாங்கி கொடுத்த வடை 50,000 ரூபாங்க. வாட்டர் பாட்டிலாம் ஒரு பாட்டில் வந்து 10,000 ரூபான்னு வாங்கி கொடுத்தாங்க. இப்படி ஏதாச்சும் கணக்கு சொல்லுவாங்க. அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு கணக்கு சொன்னாலும் சொல்லும் ராகுல் காந்திட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த 50,000 இவங்க 4,300 கோடி கொடுத்துருக்கிறது இப்படி 10 கட்சிக்கெலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்காச்சும் ஒரு பெரிய கட்சிக்கு, வளமான கட்சிக்கு, ஆள்ற கட்சிக்கு, அது மத்திய கட்சியாக இருக்கலாம், மாநில கட்சியாக இருக்கலாம், அப்படி ஒரு கட்சிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கொடுத்துட்டு பேருக்கு வந்து ஒரு 10 லெட்டர் பேட் கட்சிக்கு கொடுத்த மாதிரி ஒரு 10 பேரை லெட்டர் பேட் அடிச்சுட்டு வாங்கப்பா, நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து இவ்வளோ வாங்கிட்டு தான் எழுதி கொடுங்க, உங்களுக்கு ஒரு பணத்தை தரேன்னு சொல்லி ஒரு கட்சியை கூப்பிடுறது. ஒரு உடான்ஸ் கட்சி, அவர் வந்து நான் ஒரு 500 கோடி வாங்கிட்டேன்னு அவர் எழுதி கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு 5 கோடியை கொடுத்து போய்ட்டு வாங்கப்பாங்க. அவருக்கு ஒரு 2 பேப்பர் கொடுத்துட்டு 5 கோடி கிடச்சா அவருக்கு லாபம் தானே, அவர் போயிடுவார். இப்படி 10 பேருக்கு 4,300 கோடி ரூபா கணக்கு கொடுத்த இந்த கம்பெனிகளுக்கு வந்து இந்த 80CGCயில் வரி விலக்கு, அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடச்சிடும், அவருக்கு லாபமாக போயிடும். இந்த மொத்த பணத்தை இந்த மெயினான ஒரு கட்சி வாங்கியிருக்கும்ல, பெரிய கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி, ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சி இந்த பணத்தை மொத்தத்தை 4,300 கோடியை வாங்கி இந்த மாதிரி வந்து அந்த லெட்டர் பேட் கட்சிக்கெலாம் ஒரு 10-30 கோடியை கொடுத்துட்டு மிச்சம் 4,000 கோடி அது என்ன பண்ணியிருக்கான், அப்படியே ஆட்டையை போட்டு அந்த 2 தேர்தல்லையும் மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். பாருங்கள், ஒரு கல்லில் 3 பேரும் ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை, கற்பனையை ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் ராகுல் காந்தியும் குடைய ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னங்க, இது கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு செயலாக இருக்குங்கிறப்ப அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடும். ஏற்கனவே கர்நாடகாவில் வந்து பெங்களூர் மத்திய தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்காளர்களை திருட்டுத்தனமாக சேர்த்துருக்குல அந்த தேர்தல் ஆணையம். அது மட்டுமா பண்ணிச்சு? ஒரு 300 சதுரடி உள்ள சின்ன வீட்டில் 80 பேர் குடியிருக்கிறாங்கன்னெலாம் சொல்லிச்சுல தேர்தல் ஆணையம். அதையெல்லாம் நம்ம அது கொஞ்சம் பயந்துச்சா? எப்படியா 300 சதுரடியில் 80 பேர் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்கன்னு நினச்சிச்சா? அதை விட ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இல்லாத வீட்டுக்கெலாம் டோர் நம்பர் 0ன்னு போட்டு அடித்து விட்டுச்சுல, அது பயந்துச்சா தேர்தல் ஆணையம்? அதை விட ஒரு ஜோக்கு பாருங்கள், ஒருத்தருக்கு 52 வயசு, அவருக்கு 50 பிள்ளைங்க, அந்த 50 பிள்ளைங்களுக்கும் ஓட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம். அந்த 50 பிள்ளைங்களில் எங்கே 52 வயசு உள்ளாலும் 50 பிள்ளை பெக்க முடியுமா? அப்போ 2 வயசுலேருந்து பிள்ளை பெக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதுக்கு மேலே ஒரு அதிர்ச்சி வருது பாருங்கள். இந்த 52 வயசுக்காரருடைய தலைப்புள்ள இருக்குல்ல, அவருக்கு வயசு 72ஆம். அப்போ எவ்வளோ பெரிய ஜோக்கு பார்த்தீங்களா? யார் கேட்க போகிறாங்கன்னு வாயில் வந்ததை அடித்து விட்டு ஒரு கணக்கு எழுதுறது தாங்க இந்த தேர்தல் ஆணையம். அதைத்தான் அம்பலப்படுத்தினார் நம்ம ராகுல் காந்தி. குஜராத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு பிடிக்காத ஆளையெல்லாம் ஓட் லிஸ்ட்லேருந்து எடுத்து போட்டாங்க. அந்த யாதவர்களெல்லாம் நீக்கிட்டாங்க. யாதவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள்னு ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கல்ல. அதில் ரொம்ப பேர் உசுராக இருக்கிறவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்தாங்களா? அவங்க பயந்தாங்களா தேர்தல் ஆணையம்? உடனே ராகுல் காந்தி அதை அடக்கம் பண்ண ஆளெல்லாம் எழுப்பி, வாங்கப்பா நம்ம டீ சாப்பிட்டு வருவோன்னு கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு நீங்கள்லாம் செத்து போன சொன்ன ஆளுகள்லாம் நிற்கிறாங்க பாரு, நாங்கள்லாம் டீ சாப்பிட்றோம், டீ பார்ட்டி நடத்தினாரு, அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லிச்சா தேர்தல் ஆணையம்? அதுகளே ஜமாளித்த தேர்தல் ஆணையம் அந்த 4,300 கோடிக்கா பதில் சொல்லாது? சொல்லும் பாருங்கன்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆக இது சரியான பதில் வராட்டே ராகுல் காந்தி விடமாட்டார். திருப்பி இன்னொரு பேரணியை ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே வந்து இந்த அதாவது இந்த தேர்தல் அதிகார யாத்திரான்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாரு? ஓட்டு அதிகார யாத்திராவுக்கு அடுத்து 4,300 கோடி என்னாச்சு சொல்லுப்பான்னு இன்னொரு பேரணியை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவார். இது நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை, அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணையம் செய்யுமா? இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கே, இது நியாயமாங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக பலர்கிட்டையும் பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தமிழ் ட்வீட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம தமிழ் ட்வீட் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.